गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वर गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरुवे नमः। पुरुषोत्पजाय विद्महे कृणीहस्ताय धीमहि तन्नो गुरु प्रचोदयात्। काञ्चीवासाय विद्महे शान्तरूपाय धीमहि तन्नो चन्द्रशेखरेन्द्र प्रचोदयात्। हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर। ஆன்மீக அன்பர்கள் எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு வியாழக்கிழமை, குருவுக்கு உகந்த நாள். நம்ம கடந்த 2 வருஷத்துக்கு மேலேயும் நம்முடைய பிரத்யக்ஷ தெய்வம் பூஜ்யஸ்ரீ காஞ்சி மகாசுவாமிகள் இன்னைக்கு வரைக்கும் நடத்தின்னு வர பல அற்புதங்களையும் நான் கேட்டது, பல புத்தகங்களில் படித்ததையும் ஒரு சிறு கதை வடிவில் உங்கள்கிட்ட சொல்லிட்டு வரேன். ஏன்னா இந்த ஜெனரேஷனுக்கு நம்ம பெரியவாளை பற்றி தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை தான். நம்ம பெரியவாளை நம்ம பார்த்துருக்கோம். நம்ம வயசில் உள்ள ஒருத்தவாள்லாம் பெரியவா பார்த்துருப்போம், பால பெரியவாளை பார்த்துருப்போம், புது பெரியவாளை பார்த்துருக்கோம், இப்போ இடையே பெரியவா பார்த்துருக்கோம், அவளையும் பார்த்துருக்கோம். 4 பெரியவாளையும் தரிசிக்கிற ஒரு அரிய வாய்ப்பு கிடைச்ச ஜெனரேஷன் நம்ம. இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு பெரியவாளை பற்றி தெரியணும், நம்ம தான் சொல்லணும். நம்ம குழந்தைகளுக்கு சொன்னாதான் அவளுக்கு அவளுடைய மகிமை தெரியும். அந்த மாதிரி பல நிகழ்வுகள் பெரியவா இன்னைக்கு வரைக்கும் நடத்தின்னு வர. கடந்த பல வருஷத்துக்கு முன்னால் நடந்த ஒரு அற்புத நிகழ்வை தான் இனி உங்களோட பகிர்ந்துக்கலான்னு இருக்கு. சமீபத்தில் நான் படித்தேன், உங்களோட பகிர்ந்துக்கணும்னு தோணித்து, வேற ஒன்றும் கிடையாது. பல வருஷத்துக்கு முன்னால் நம்ம மகான் காஞ்சிபுரத்திலேயே இருக்கார். அதாவது முதல் முறையாக பாத யாத்திரையெல்லாம் போயிட்டு வந்துட்டு காஞ்சிபுரத்தில் தங்கியிருக்கார் பெரியவா. சத்துர்மாசியபுரத்தும் காஞ்சிபுரத்திலே பண்ணுறார். முடிஞ்சுடுது. பெரியவா எங்கே போனாலும் நம்ம ஸ்ரீமணம் எங்கெங்கெல்லாம் கேம்ப் போகிறதோ அங்கெல்லாம் பார்த்தோன்னா அக்கம் பக்கத்துலேருந்து எல்லாரும் பார்க்க வந்துடுவார். மிகப்பெரிய மந்திரிகள், தொழிலதிபர்கள், பணக்காரர்கள், அன்றாடம் உழைக்கும் வர்க்கத்தினர் எல்லாருமே பெரியாள்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகிற பழக்கம் உண்டு. பல பேர் ஏங்குவா, அவருடைய கடைக்கு நம்ம மேலே படாத, நம்மளோட ஒரு வார்த்தை பேச மாட்டாரா அப்படின்னு. அங்கே காஞ்சிபுரம் பக்கத்துலேயே இப்போ நம்ம காஞ்சி சங்கரா காலேஜ் இருக்குது, ஏனாத்தூரா ஏதோ பேர் இருக்குது. ஆமாம், ஏனாத்தூர் தான் நினைக்கிறேன். அங்கேருந்து தாயம்மான்னு ஒரு பாட்டி. அந்த பாட்டிக்கு பரமேஸ்வரனை தெரிஞ்சிருக்க வாய்ப்பு காண பெரியவாளை நன்னா தெரியும். கோயிலுக்கு போகிறானோ இல்லையோ, நம்ம பெரியவா ஸ்ரீமடத்தில் தங்கியிருந்தாருன்னா பெரியவாளை தரிசிக்காம அந்த பாட்டி போனதே கிடையாது. நல்ல பரிச்சயம் உள்ள ஒரு பாட்டி. மடத்தில் உள்ள எல்லா சிப்பந்திகளுக்கும் பாட்டியை நன்னா தெரியும், பாட்டிக்கும் அவளை நன்னா தெரியும். தினசரி போவா, பெரியவாளை நமஸ்கரிப்பார். பெரியவாளை அப்படியே பார்த்துட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு பிரசாதத்தை கொடுப்பார். பாட்டி உடனே அங்கேருந்து நகர மாட்டார். ஒரு ஓரமாக தூணில் சாஞ்சின்னு உட்காந்துட்டு ஒரு 5 நிமிஷம் கண்ணீர் விட்டு அழுதுட்டு அப்புறமா கிளம்பி போகிற பழக்கம் அந்த பாட்டிக்கு. யாருக்கு? தாயம்மா. எல்லாரும் பல நாள் இந்த பாட்டி ஏன் அழறேன்னு ஒன்றுமே சொல்கிறது கிடையாது பாட்டி. அந்த எப்பயுமே ஒரு 2-3 நிமிஷம் அழுவா, கலையும் போயிடுவா, பிரசாதத்தை வாங்கி கலையும் போயிடுவா. நம்ம பெரியவாளுக்கு தெரியாமல் இருக்குமா என்ன? அவரும் இதை பார்த்துருக்கார். ஆனால் அவரும் பல நாட்கள் ஒன்றுமே கேட்கல. பாட்டி பார்க்குறோம், டெய்லி பார்ப்பார். மிகப்பெரிய செல்வந்தர்கள்லாம் வருவார், உடோடோபமான பரிசுகள்லாம் கொடுப்பார். நட்ஸ் என்ன, அது என்ன, பட்டு புடவை, பட்டு வேஷ்டி, பீதாம்பரம், உத்ராட்ச மாலைகள், இதில் தங்கப்பூன் வெள்ளிப்பூன் கட்டின உத்ராட்ச மாலைகள், உயர்ந்த வகை பழங்கள் எல்லாம் பெரியவாளுக்கு கொண்டு வந்து பழக்கம். பெரியவாள் தொட்டு ஆசீர்வதிக்கிறதோடு சரி, அவர் எதையுமே, அவருக்கு மனதில் எந்த ஒரு ஆசையுமே கிடையாது. ஏன்னா ஆசையை மட்டும் திறந்தவா தானே முனிவர்கள். அதை நம்ம பெரியவாளை பற்றி நம்ம சொல்லணுங்கிறதே கிடையாது. முக்காலமும் அறிந்த ஒரு முனிவர், தெய்வம். முனிவர் தெய்வம், நடமாடிய தெய்வம், நடமாடும் தெய்வம், நடமாடிக்கொண்டிருக்கிற தெய்வம். அந்த பாட்டி இதை டெய்லி பார்ப்போம். பாட்டி மனசுக்குள்ள அந்த ஒரு ஏக்கம் ஒன்றுமே கொண்டு வரது கிடையாது. இவ்வளோ எல்லாரும் கொண்டு வந்தாரா பெரியவாளுக்கு, பெரியவாள் எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணுறா.
நம்மளால எதுவுமே செய்ய முடியலன்னு ஒரு வருத்தத்தில் தான் அந்த அழுதுட்டு போற மாட்டேன். நாட்கள் பல உருண்டோள். அன்னைக்கு ஓரளவு கூட்டம் கம்மி. பாட்டியும் பார்க்குறா. பார்த்துட்டு நமஸ்காரம் பண்ணுறா பெரியவா. பெரியவா பிரசாதத்தை கொடுத்தோன்னே வழக்கம் போல் பாட்டி கண்ட தண்ணீர். என்ன தாயம்மா ஏன் அழறேன்? நான் சொல்லட்டுமா? தாயம்மா தூக்கி அறிப்படுது. பெரியவா அன்னைக்கு வரைக்கும் தாயம்மாட்ட பேசினது கிடையாது. பேர் எப்படி தெரியும்? தெரியாது. அற்புதம் சொல்றார். நீ என்ன நினைக்கிற அப்படின்னா, இந்த மாதிரி படோடமான பல பரிசுகள், ருத்ராட்ச மாலைகள், பட்டு பீதாம்பரம் கொண்டு வர அதெல்லாம் நான் ஏற்றுப்பேன்னு நினைக்கிறியா? ஆசீர்வாதம் பண்ணி தட்டை தொடர்றதோடு சரி. எனக்கு அது பேரெல்லாம் ஆசையே கிடையாது. அவளுக்கும் என் மனசில் இந்த ஆசை இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது அவளுக்கும் தெரியாது. அவளுக்கு பிடிச்சதை கொண்டு வந்து என்கிட்ட சமர்ப்பிக்கிறாள். அவன் மனம் கோணக்கூடாது இல்லையா? நீ என்ன நினைக்கிறத பற்றி? திருப்பி அழறா தாயம்மா. அழுதுட்டு, என்னால் எதுவுமே செய்ய முடியலையே பெரியவா உங்களுக்கு. பெரியவா என்ன சொன்னார்? தாயம்மா, உங்கள் ஆற்றுல மாடு இருக்கா? பசுமாடு இருக்கு சாமி, 2-3 பசுமாடு. நான் உனக்கு ஒரு காரியம் செஞ்சேன்னா நீ தட்டாமல் செய்வியோ? சாமி நீ உத்தரவு போடுங்க, அதுக்காக தான் சாமி காத்துட்டு இருக்குன்னு மேலும் அழுகி பீரிட்டு பக்கத்தில் உள்ள அடுத்த தொண்டர்கள் அந்த அழுகியை சமாதானப்படுத்திட்டு, பெரியவா சொல்றதை கேளுங்க, அப்புறம் இதெல்லாம் பேசலாம், அப்புறம் அடலாம் நீங்க அழுங்குற. பெரியவா தாயமாட்ட சொல்றேன், உங்க ஆத்துல 2-3 மாடு இருக்குங்கிற பசுமாடு, நல்ல பசுஞ்சாணி, நல்லா விராட்டி தட்டு, அதை விராட்டி தட்டி நம்ம மடத்துக்கு கொண்டு வா. ஏன்னா மடத்துல தினந்தோறும் லோகக்ஷேமத்துக்காக ஹோமம் நடக்கிறது. அந்த ஹோமத்துக்கு சுத்தமான முறையில் தயாரிக்கப்பட்ட விராட்டி அப்படிங்கிறது நாங்கள் தேடி தேடி வாங்க வேண்டியிருக்கு. நீ அதை கொண்டு வந்து கொடுத்தேன்னா அந்த ஹோமத்துக்கு உதவியாக இருக்கும், எங்கள் மடத்துக்கு நீ செஞ்ச மிகப்பெரிய உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறா பெரியவா. தாயம்மாளுக்கு பயங்கரமான ஆனந்தம். இப்பயும் அழுகி, ஆனால் ஏன் இப்போ அழற அழுகியானது கண்ணீரானது ஆனந்த கண்ணீர் தாயம்மாள். இன்னொரு ஆச்சரியம் பாருங்களேன், படாடரோகமான எதையும் பெற்றுக்கொள்ளாத அந்த காஞ்சி மாமுனிவர் அந்த ஏழையின் பக்திக்கு இறங்கி என்ன தேவை அந்த மடத்துக்கு பசுஞ்சாணத்தோடு செய்யப்பட்ட சுத்தமாக செய்யப்பட்ட விராட்டி ஹோமத்துக்காக, லோகக்ஷேமத்துக்காக செய்யப்படுற ஹோமத்துக்கு கேட்டு வாங்கின்றது. இன்னொரு அற்புதம், பாட்டிக்கு ஒரே ஆனந்தம், நம்மளும் செஞ்சோம் பெரியவாளுக்கு அப்படின்னு மன திருப்தி. அன்னிலிருந்து அந்த பாட்டியின் கடைசி காலம் வரை அந்த ஸ்ரீமடத்துக்கு பிராட்டி கொடுத்துட்டு இருந்தாண்டி. அதனால சொல்றேன், பெரியவாதான் பரமேஸ்வரன், பரமேஸ்வரன் தான் பெரியவன். அவளை நம்ம நம்பிடணும், நம்ம அவள்கிட்ட ஒப்படைச்சிடணும். பெரியவாள்கிட்ட நம்மளை ஒப்படைச்சா போறோம், அவர் பார்த்துப்பாரு. புரியல? இந்த மாதிரி உண்மையான ஒரு பக்தி இருந்தாலே போதும். பெரியவா கடைசி வரைக்கும் நம்மளை காத்தடிக்கக்கூடிய காமாட்சி. அடுத்த வியாழக்கிழமை மற்றொரு அற்புத நிகழ்வு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஹரஹர சங்கர் ஜெய ஜெய சங்கர், ஹரஹர சங்கர் ஜெய ஜெய சங்கர். எல்லாருக்கும்